நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஞானபீடம் விருது வாங்கியதற்கு பாராட்டு சொற்பொழிவு. என்னுடைய குலதெய்வம் சுண்டவனம் செல்லாண்டி அம்மன், மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி, மோகனூர் காளியம்மனை வேண்டி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஞானபீடம் விருது இதுவரை 3 பேர் பெற்றிருக்கிறார்கள். இந்தியில் 12 பேர் பெற்றிருக்கிறார்கள். கன்னடத்தில் 8 பேர் பெற்றிருக்கிறார்கள். மலையாளத்தில் 6 பேர் பெற்றிருக்கிறார்கள். வங்க தேசத்தில் 6 பேர் ஞானபீடம் பெற்றிருக்கிறார்கள். இதை அறிந்து தமிழர்கள் இன்னும் பலருக்கு ஞானபீடம் விருது வருவதற்கு சிபாரிசு செய்ய வேண்டும். இந்திய அரசாங்கத்திற்கும் பல பல்கலைக்கழகத்திற்கும் ஞானபீடம் விருது குழுவினருக்கும். கவி பேரரசு அவர்கள் 7 முறை தேசிய விருது பெற்றவர். அது மட்டுமல்லாமல் 40 இலக்கிய புத்தகங்கள் எழுதியவர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று தமிழ் சொற்பொழிவு செய்தவர். இந்திய திரையுலகில் கவியரசு கண்ணதாசனுக்கு அடுத்தபடியாக கவியரசு மரியாதைக்குரிய காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கு இணையாக கவி பேரரசு அவர்களும் பல இசையமைப்பாளர்கள் மெட்டுக்கு பாடல் எழுதி சாதனை படைத்தவர். அவர் ஒரு தமிழன் என்று அவரை பாராட்ட வேண்டும். யாரும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்கின்ற மனிதர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு தமிழனை ஒரு தமிழன் பாராட்ட வேண்டும். அதுதான் சிறப்பு. அதை விட்டுவிட்டு குறை சொல்வதை பலர் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கவி பேரரசு அவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து இரவு 11 மணிக்குத்தான் தூங்க செல்வார். உழைப்பு உழைப்பு, தமிழ் 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 என்று வாழ்கின்ற ஒரு கவிஞன் கவி பேரரசு வைரமுத்து. உலகெங்கிலும் பல நாடுகளுக்கு சென்று தமிழ் சொற்பொழிவு செய்தவர். 40 இலக்கிய புத்தகங்கள் எழுதியவர். அவரை பாராட்ட வேண்டுமே தவிர குறை சொல்லக்கூடாது என்று குறை சொல்கின்ற பல இலக்கியவாதிகளுக்கு கண்டனத்தை தெரிவித்து கவிஞர் பதுமை செல்வன் நல்ல சொற்பொழிவை இந்த நல்ல நாளில் மரியாதைக்குரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களை இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்னை போன்ற கவிஞர்களுக்கு, ஆயிரக்கணக்கான கவிஞர்களுக்கு வாழ்த்துரை எழுதியவர், பல உதவிகள் செய்தவர், கவிஞர் திருநாளுக்கு பலருக்கு விருது கொடுத்து பாராட்டியவர் என்ற முறையில், தமிழன் என்ற முறையில் அவரை வழங்குகிறோம். உலக தமிழர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள், நாமும் வாழ்த்துவோம் என்று கூறி என்னுடைய குலதெய்வம் சுண்டவனம் செல்லாண்டி அம்மனை வேண்டி, நவலடி கருப்பண்ணசாமியை வேண்டி அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், நோபல் பரிசு பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ்.